உதய ஸ்டாலின் வந்து துணை முதல் அவர் என்ன கிழிச்சாரு 5 வருஷத்துல? அமைச்சர் சொன்னார் பத்தியில சோப்பா மாடல் இல்லை, இது பாப்பா மாடல்னு. அப்போ வந்து அவர் எல்லாத்துக்குமே ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாரு. பதவி ஆசை, இப்பவும் பதவி ஆசை பிடிச்ச போய் தான் இருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் நாங்கள் விராலிமலை தொகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் முன்னாடி வந்து ஏடிஎம்கேயில் இருந்தோம். விஜயபாஸ்கர் கூட மாவட்ட மகளிர் அணி பொருளாளராக நாங்கள் இருந்தோம். அப்புறம் அமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதையும் நாங்கள் எல்லாருமே அமைச்சர் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் தான் நாங்களும் போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். அதெல்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு. இவங்க வந்து எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது. சார் வந்ததுக்கப்புறம், நம்ம தளபதி வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு புதிய பாதையாக இருக்குது. ஆமாம், அந்த ஸ்டாலின்லாம் பற்றி சொன்னால் அதெல்லாம் அது பழைய கதை. அதெல்லாம் அந்த டாப்பிக்கே நம்ம எடுக்க வேண்டியதில்லை. எப்பொழுதுமே எதனால் அப்படின்னா அவங்க வந்து எல்லா ஒரு இதுலேயும் போயிட்டோம் அப்படின்னா எல்லா இதுலேயுமே ஊழல் தான். நாங்கள்லாம் போயிட்டோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனு, இப்போ வருவாய்த்துறை ஆஃபீஸு, இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் போனோம் அப்படின்னா நாங்கள் நிறைய இது முன்னாடியெல்லாம் நாங்கள் லஞ்சம் கொடுத்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போலாம் நாங்கள் இங்கே போயிட்டோம்னாவே நல்ல வரவேற்பு இருக்குது. என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி பண்ணி கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் போனோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துலலாம் எங்களுக்கு ஒரு வரவேற்பே இருக்காது. என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. இப்போல்லாம் என்ன அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியெல்லாம் அவர் துரோகம் பண்ண கிடையாது. எடப்பாடியார் தான் துரோகம் பண்ணிட்டார் அமைச்சருக்கு. ஏன்னா இவர் வந்து நம்ம அப்போவே அமைச்சர் வந்து சொன்னாங்க எங்கள்கிட்ட, நம்ம வந்து முன்னாடியே சேர்ந்துக்கலாம், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவிர்த்துருக்காங்க. அதை வந்து நம்ம அவங்க அப்போவே சொல்லையில் ஒன்று சேர்த்து போயிருந்தோம் அப்படின்னா 234 தொகுதியுமே நம்ம தான் வின் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் டிஎம்கேவே வாஸ் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்போவே. அப்போ வந்து அவர் எல்லாத்துக்குமே ஒத்துழைக்க மாட்டேன்ட்டார். பதவி ஆசை, இப்பவும் பதவி ஆசை பிடிச்ச போய் தான் இருக்காரு. அதிலலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அது கூட்டணி போனால் கூட்டணியில் அவங்க ஆதவ அர்ஜுனன் சொன்னது மாதிரி அவங்க பையனும் அவங்க அப்பாவும் தான் இருப்பாங்க. அதில் அவங்க பையனும் அவங்க அப்பா மட்டும்தான் இருப்பாங்க. மற்றபடி மக்கள் வந்து அவங்க பக்கம் செயல்படுறதுக்கான ஆளுக கிடையாது. விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஊழலை மறைக்கிறதுக்காக தான் வந்து விஜய் கூட சேர்ந்தாருன்னு உதயநிதி கனிமொழியில் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் அண்ணன் என்னன்னா அந்த நம்ம காவேரி இணைப்பு குண்டாறு வெட்டுறதுக்காண்டி அந்த இதுக்காண்டி தான் அண்ணன் மெயினாக சேர்ந்துருக்காங்க. மக்கள் பணி ஆற்றணும், நம்ம எம்எல்ஏவே இருக்கக்கூடாது, இவங்களோட சேர்ந்து மக்கள் பணி ஆற்றணும். கனிமொழி ஏன் அவங்க கனிமொழி வந்து இதில் பீர் கம்பெனி வச்சுருக்காங்களே அதெல்லாம் தெரியாதா? இப்போ எத்தனை குடும்பம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 6வது படிக்கிற பையன் சரியான போதையில் இருக்கான், கஞ்சாவில் இருக்கான். அந்த இதை ஏன் கஞ்சாவை ஏன் அந்த தயாரிக்கிற இடத்துல ஏன் நிப்பாட்ட முடியாது? தமிழக அரசு அன்னைக்கு நினச்சிருந்தா ஏன் முடியாது? எதனால முடியாது? இப்போ இப்படி இந்த போதை பழக்கத்திலே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அடிமையாயிருவாங்க அவங்க அப்படின்னு நினச்சி அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க அவங்க ஆட்சி இருக்கையில் விதவைகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க, நான் இமீடியட்டாக நான் அதை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க வந்து ஸ்கூல் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் மெயினாக ஓப்பன் பண்ணி வச்சதே அவங்க தானே. கனிமொழி தான் பண்ணாங்க. அவங்க தான் கனிமொழி தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கல அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் வந்ததையும் எல்லாத்தையுமே நாங்கள் இழுத்து மூடிடுவோம், உங்களுக்கு நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே செய்ய கிடையாது. அதிகமாக வந்து ஒயின் ஷாப் தான் அதிகமாக இருந்தது. அங்கேருந்து வர்றது பிடிக்கலன்னா ஒரு கட்சியை விட்டு நம்ம வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து நம்ம ஜெயிலுக்கு எதி கிடையாது, சுதந்திர நாடாச்சு. பிடிக்காதவ யாருக்கு வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம், அவங்க சுதந்திரமாக செயல்படணுமே, அதுதானே ஜனநாயக நாடு. அது யாருக்கு பிடிக்கலன்னா அவர் இங்கேருந்து வரலாம், நல்லா செயல்படுறவர், அருமையான நாளை வச்சுக்க தெரியல ஐயா எடப்பாடி ஐயா இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எடப்பாடி ஐயா இருக்குது, அண்ணன் விஜயபாஸ்கர் போகிறாருன்னா அவரை வச்சுக்க தெரியலைன்னு அர்த்தம். அந்த கட்சியை வந்து சரிவழியாக திறம்பட செயல்படுத்த தெரியலைன்னு தான் அர்த்தம். அதுக்கு வந்து அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு போகிற லெவலுக்கு என்ன அவர்கிட்ட சொத்தையை எடுத்துக்கிட்டு வந்தார்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறப்பான வந்திருக்காரு, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அவர் நல்லது செஞ்சு அவர் சம்பாதிச்சாரோ சம்பாதிக்கல தெரியாது, அவர் தொகுதியை தக்க வச்சுருக்காரு. புதுக்கோட்டையில் எல்லா தொகுதியும் தோத்தாலும் அவர் தக்க வச்சுருக்காரு. ஐயா எடப்பாடியாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜெயலலிதா அம்மா மாதிரியே நினச்சிக்கிட்டு காய் நகர்த்தக்கூடாது, எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போகணும். திடீர்னு தூக்கி விட்டிய இவங்க வேணான்னா உங்கள் அப்பா மட்டும் சொத்தா அவங்க வேணாம், இவங்க இது எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்த கட்சி,
கட்சி. நீ ஒன்றும் உழைச்சி கட்சியில் இருக்கல. நீயும் ஒரு தொண்டனாக வந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து பார்த்து கட்சி நடத்தணும். உனக்கு அந்த பண்பாடு தெரியாமல் நீ வேணாம் ஒன்றை ஒதுக்குறேன் எல்லாரும் நீ உங்கள் பிள்ளையும் இருந்து ஆட்சி நடத்த போகிறீங்களா? இயக்கம்ங்கிறது ஒருத்தர் சேர்க்கணும். ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொருத்தனுக்கு, அதாவது மந்திரிக்கும் ஒரு ஓட்டு, தொழிலதிபருக்கு ஓட்டு, பிச்சைக்காரனுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இயக்கத்தில் வந்து யாரையுமே விட்டு கொடுத்துக்கூட ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சி இழுக்கிறதான் இயக்கம். அவனை இழுத்து நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். நம்ம கொள்கையில் மண்டைக்குள்ளே தொண்ணிட்டு நிலைக்கணும். நமக்காண்டி அவன் போராடணும், கட்சியை வலுப்படுத்தணும், நம்ம ஆட்சியை பிடிக்கணும். இதான் எல்லாத்தையும் விரட்டி விட்டு நீ மட்டும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போற? விஜயபாஸ்கர் அண்ணனுக்கு சோஃபா விஜய் சார் கொடுத்துட்டாருன்னு பேசுறாங்க. ஏன் புஷ்பா படம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு யாரும். அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புஷ்பா படம் என்ன சினிமா கலாச்சாரத்துலேருந்து வரல தம்பி உதயநிதி ஸ்டாலின். சினிமா கலாச்சாரத்துலேருந்து அவர் நடித்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நடிகை, தமிழ் நடிகையே கிடையாது. எமி ஜாக்சன், நயன்தாரா, ஹத்வா மெத்வானி, அப்புறம் நிவேதா பெத்ராஜ், கீர்த்திக் சுரேஷ், அவர் தமிழ் நடிகை எத்தனையோ இருக்குது. நயன்தாரா அதை சொல்லிட்டேன், நயன்தாராக்காவை அதெல்லாம் நிறையா சொல்லிட்டேன். அவர் வந்து இன்னும் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து வரல. எங்கள் தளபதி உச்ச நட்சத்திரமாக வந்து வந்துட்டார். அவர் நடிக்கையிலே அவர் படம் ஓடலை. இப்போ உச்ச நட்சத்திரமாக நம்ம தளபதி இருக்கிறாரு. அவர் 250 கோடி வாங்குறான்னு சொல்கிறா, எனக்கு தெரியாது. அவர் வந்து வந்துட்டார் இங்கே. இவர் இன்னும் சோபாவிலே இருக்கிறார், சோபாவிலே படுத்திருக்காரு. எனக்கு தம்பி தான், உதயநிதி ஸ்டாலின் தம்பி தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உதய ஸ்டாலின் வந்து துணை அவர் என்ன கிழிச்சார் 5 வருஷத்தில்? என்ன எப்படி வந்தார் கட்சிக்கு? அவங்க அப்பா ஸ்டாலின் ஒரு வகையை ஒத்துக்கலாம், ஸ்டெப்பாக வந்தார். இவர் என்ன பண்ணார், கட்சிக்குள்ளே வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார், பொசுக்குன்னு உள்ள நுழைஞ்சார். அப்புறம் இளைஞரணி ஆனார், அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆனார், அப்புறம் துணை முதல்வர் ஆனார். என்ன பண்ணார் இவர்? என்ன கஷ்டப்பட்டார் இவர்? எதுக்கு வராரு இவர்? சோபா கம்பெனியில் சொல்கிறதுக்கு இவருக்கு ஒரு அருகதை கிடையாது. சோபா கலாச்சாரத்தை தூக்குறதுக்கு இவர் அருகதை இல்லை. இன்னும் 2 வாட்டி பார்ட் 2 புஷ்பா படம் வந்தால் அவர் போய் பார்க்கட்டும். ஒரு நம்மளுடைய எதிர்க்கட்சி திமுகவோட வந்து இவர் கூட்டணி வைக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையுமே அவருடைய மனநிலை, தொண்டரோட மனநிலையோ நிர்வாகிகளோட மனநிலை யாரையுமே எதிர்பார்க்கல. எது திமுகவோட தாய் கழகம்? எம்ஜிஆர் எதிர்த்து தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதை எப்படி தாய் கழகம் சொல்லுவீங்க நீங்கள்? எம்ஜிஆர் எதிர்த்தானே வந்தாங்க. அங்கேருந்து அது வேண்டான்னு தானே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அதில் எப்படி மறுபடியும் போய் சேர முடியும் நம்ம? அதனால் வந்து என்னைக்கும் எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் தலைமையில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் சேர்ந்துருக்கோம். அண்ணனுக்கு நிறைய விஜயபாஸ்கர் சோஃபா போயிருக்கு, அதெல்லாம் சும்மா அதான் சொல்லிட்டாரு. அது இவர் சொன்னார், ஏதோ அவர் ரமேஷ் அமைச்சர் சொன்னார் பற்றிங்களா, சோஃபா மாடல் இல்லை இது பாப்பா மாடல்னு. அது மாதிரி நாங்கள்லாம் அவங்க என்னமோ சொல்லுவாங்க. நாங்கள் என்னமோ முழு மனதோடு தான் எல்லாருமே சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக நல்லா பயணிப்போம். அதிமுகவில் என்ன உழைச்சோமோ அதே மாதிரி இதில் உழைப்போம். ஸ்டாலின் சொல்றாரு 3 மாசம் ஆட்சி கவுந்துரும், அதை அவர் சொல்லிக்கிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் அப்போவுமே அப்படி தான் சொன்னார். இந்த ஆட்சி இப்போ போயிரும்னாரு. அது மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு போயிடுவார். அவர் குளத்தூரில் இல்லாமல் போயிட்டார். அவர் சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறது? குளத்தூர்லேயே இல்லை. 5 நிமிஷம் பேசுறதுக்கே இல்லை. 5 குளத்தூரில் 5 நிமிஷம் அந்த பாதையில் தான் போனார். அதுக்கே இல்லை. இனி முழுசாக தமிழ்நாடு ஃபுல்லாக போனார்னா திமுகவே இல்லை. வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் அதான் திமுகவே இல்லைங்கிற அப்புறம் எங்கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாங்கள் தான் பேசுகிறாங்க. அவங்க நாங்கள் தானே பேசுவாங்க. கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தானே பேசுவாங்க. பணநாயகத்தை இந்த ஜனநாயகம் வென்றுச்சு. இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டீங்க, ரீல்ஸ் ஆச்சு. அப்படியெல்லாம் இல்லை. அவங்களும் வந்து அவங்களும் மாற்றம் வரணும்னு மக்கள் மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராமோ இதெல்லாம் குழந்தைகள் சொல்லி அது மாதிரிலாம் கிடையாது. மக்கள் மாற்றம் வரட்டும், 2 திராவிட கட்சியும் வேண்டாம், புதுசாக ஒருத்தருக்கு வாக்களிப்போம்னு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுக்காங்க. நல்ல வழியில் தளபதி கண்டிப்பாக செயல்படுத்துவார். அவர் மட்டும் எதை வச்சு படிக்கிறார்? அவர் உடனுக்குடன் பதில் சொல்ல வேண்டியானே. அன்னைக்கு பார்ட்டி பண்ணுன்னு சொன்னவனே எந்திரிச்சு போயிட்டாரு. அன்னைக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியானே. வேற எவ்வளோதோ தளபதியை வந்து எவ்வளோதோ பேசினார். இவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இந்த பார்ட்டி பண்ணுறீங்கன்னா நீ நேர்மையான நாளாக இருந்தால் பதில் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியானே. நேர்மையாலாம் பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமா? இல்லை, பயந்து ஓடிட்டே இல்லை. இவர் நீங்கள் எத்தனை நாளும் முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவர் பேசினார்ல, அதுக்கு ஒரு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, பதில் சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த பார்ட்டி பண்ணுறதுக்கு நீ நேர்மையாக பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ தான் போயிட்டியே. அப்போ உன் மேலே குத்த இருக்கனால தான் போயிருக்க. நான் என்ன சொல்கிறேன், உன் மேலே குத்த இருக்கனால போயிட்டு நீ பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஷூட்டிங் நடக்குதுன்னா அதை கொஞ்சம் அந்த குறைய சொல்லிட்டு ஓடிட்டார் அவர். அன்னைக்கு குறை இருந்தால் சொல்லி பேச வேண்டிய சட்டமன்றத்தில்